போட்டு வந்துடலாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். குன்னத்தூர்ல நடக்கிற சந்தை. இன்னைக்கு வந்து கூட்ட ஜெகஜோரியே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆடுகள் வந்து விற்பனை பண்ணமா இல்ல வேற தேக்கமா போயிட்டாங்களா என்ன எதுன்னு தெரியல. இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சந்தையில ஆனா இதெல்லாம் வாங்கிருக்கீங்களா? வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன விலைக்கு வாங்கினீங்க இந்த செம்மறி எல்லாம்? ரெண்டும் சேர்ந்து 24. அதுல அந்த ஆடு எப்படி வளர்ப்புக்கா கோயிலுக்கா? கோயிலுக்கு. சரி சரி. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? திருப்பூர்ல இருந்து வர்றேன். திருப்பூர் எந்த ஏரியானா? அப்படியே சும்மா வச்சுக்கோங்க. எந்த ஏரியால இருந்து வர்றீங்க? நாங்க திருப்பூர் சாமண்டிபுரம். சாமண்டிபுரம். இந்த கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்களா? கணக்கம்பாளையம் வேட்டக்காரன் கோயில். கணக்கம்பாளையம் வேட்டக்காரன் கோயிலுக்கு. சரி ஓகே. கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க. வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலையில எப்படி போகுதுண்ணா? எல்லாம் நார்மலா குட்டிக்கு ஒரு 500 ரூபாய் கம்மியா போகுது. கம்மியா போகுது. சரி சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. உள்ள போனோம்னா பெரிய கடாய்கள் எல்லாமே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். உடம்பு தான் இருக்கு. பேசுறதுக்கு யாரு கண்டிஷனா இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் விலை முடிஞ்சுதா? விலை முடிஞ்சு கொண்டு வராங்க. நல்ல கடை 3 கடை பிடிச்சிட்டு போறாங்க. அப்படியே உள்ள போயிடலாம். ஆடுகள் கடை வரத்து நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ரீசன்? கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எடுத்தனி பொடி வாங்கிட்டு இருந்தே போயிடலாமா? டே தம்பி, வணக்கம் வணக்கம். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டு வந்திருக்க? 5 கொண்டு வந்தாங்கண்ணா. 5? நீ கொண்டு வந்தியா ஓனர் கொண்டு வந்தாரா? ஓனர் கொண்டு வந்தாரா? ஓனருக்கு காணோம். ஓரமா நின்று பாரு அப்படிங்கிறியா? சரி, இதெல்லாம் என்ன ரேட் வருது? இதெல்லாம் பாருங்க, ஒவ்வொன்னு 12,000 வருதுங்கண்ணா. 12 ரூபா தானா? 12 ரூபா. அப்புறம் வந்து கேட்டா ரேட் அதிகமா சொல்லக்கூடாது. இல்ல ரேட் எல்லாம் அதிகம் சொல்ல மாட்டேன். ஓனர் தானே, என்னோட தான். சரி, அதெல்லாம் அந்த கொம்பு இருக்கிற ஆடா? ஆமா, ஆடுதான். இந்த ஆடுல என்ன ரேட் வரும்? அந்த ஆடெல்லாம் பாருங்க, அதேதான் 12 ரூபா 13 ரூபாய்க்குள்ள வரும். சரி ஓகே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குது? இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் போகுது. கூட்டம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. கூட்டம் தான் அதிகம். விற்பனை இல்லைங்கிறியா? விற்பனை எல்லாம் இல்லைங்க. சரி சரி. இந்த மாதிரி ஆடுகள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எந்தெந்த சந்தைக்கு போற? நான் முடச்சூருங்க, புளியம்பேட்டி, அப்புறம் இங்க குன்னத்தூர், அவ்வளவுதாங்க. இதெல்லாமே போயிட்டு இருக்க. சரி ஓகே. நம்பர் சொல்ல போறீங்களா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? எல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். வீட்டுல எத்தனை உருப்படி வச்சிருப்ப? வீட்டுல இங்க இருந்து கொண்டு போய் 500 உருப்படி. 500 உருப்படி வீட்டுல இருக்கிற மாதிரி தான் அவனே சந்தைக்கு வரலாம். அடிச்சு விடு அப்படிங்கிறீங்களா? சரி, நம்பர் சொல்லிடுற அப்படியே. 79 04 01 09 30. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா போதும். கான்டாக்ட் பண்ணா வரலாம். சரி ஓகே. செம்பரி 12 உருப்படி. 12 உருப்படி எங்களுக்கு. எத்தனை கொண்டாந்தீங்க இன்னைக்கு சந்தைக்கு? இன்னைக்கு ஒரு 20 கொண்டு வந்தோம். 20ல 12 உருப்படி தான் இருக்குது. 12 தான் இருக்கு. வந்துட்டோம். நீங்க எப்படி விவசாயியா? விவசாயி தான். வளர்த்தி கொண்டாடுறீங்க? ஆமா. விவசாயியா இருந்தா பச்சை கலர் துண்டு. வியாபாரியா இருந்தா? வியாபாரியா இருந்தா எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் நாங்க விவசாயி தான். சரி சரிங்க. இப்ப செம்பரி மட்டும் தேர்ந்தெடுத்து வளர்த்திட்டு இருக்கீங்களா? ஆமா, பண்ணைய வச்சிருக்கேன். 100 உருப்படிக்குதாங்க. 100 இருக்கு. 100 இருக்குது. இப்ப இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்குங்க? இது வந்து 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமான கடாய் பிறவை எல்லாமே இருக்குங்களா? எல்லாம் கடாயில எல்லாம் பிறவுதான். எல்லாம் பிறவைதான். ஆமா. கொம்போடு இருக்கிறது இதெல்லாம் கடாய் பிறவி இல்ல. பிறவையே இல்ல. இல்ல. சரி, எல்லாம் கறி பிடித்து எப்படி இருக்குண்ணா? கறி பிடித்த ஒரு கடாய் எடுத்து 25 கிலோ வரும். கறி மட்டும் உழுகும். 25 கிலோ வரும். சரி ஓகே. இந்த மாதிரி கடாய்கள் வந்து என்ன ரேஞ்சில இருந்து கிடைக்கும் உங்ககிட்ட? கடாய் வந்து 20 ல இருந்து 25 ரூபா. 20 to 25. பேசினா கட்டுப்படி யாரும் விலையா இருந்தா அனுசரிச்சு கொடுக்கலாம். அனுசரிச்சு கொடுப்போம். நீங்க எங்க இருந்து வரீங்க? ஆப்பக்குடல். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. 90 950 29 599 599. சரி ஓகேண்ணா. 1000 கடை இருந்தாலும் எங்க இல்ல, காசு கொடுத்தா போதும். 1000 கடை இருக்கு. 1000 கடாயும் புடிச்சு கொடுக்கலாம். உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட கைமாத்தி விடலாம். எல்லா ஒத்தையா இருக்கு. தோட்டத்துலயா வேலை பேசிட்டு இருக்குது. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. போட்டுக்கலாம். ஆப்பக்குடல் பேரு போட்டுங்க. பேர் சொல்லுங்க. வடிவேல். சரிண்ணா. டிவில விளம்பரம் பண்ணி விடுங்க. நம்ம குன்னத்தூர் சந்தையில மூலக்கடாய் 2 கொண்டாந்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா பாக்குற ஜம்முன் இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் ஊத்துக்குளியில இருந்து வரேன். இப்ப வந்து 2 கடை கொண்டாந்துருக்கீங்க. எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க?
ரெண்டு தான் கொண்டாந்துருக்கேன் இன்னைக்கு. ரெண்டு தான் கொண்டாந்தீங்க. ரெண்டுமே நல்லா ஹைட் வெயிட்டுமா இருக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த கடாய் வந்து எத்தனை பல் தரத்துல இருக்குங்க? 3 பல்லுண்ணா. 3 பல்லா 4 பல்லா? 4 பல்லு. 4 பல்லு. ரெண்டுமே பல்லே வராது. ரெண்டுமே 4 பல்லு. ரெண்டுமே 4 பல்லு. இப்ப எப்படி பிரீடிங் கோசரம் வச்சிருந்ததுங்களா? ஆமாண்ணா. இது வந்து எத்தனை கிலோ கறி விழுங்க இந்த கடாயில? இந்த கடை ஒரு 30 கிலோ விழுவுண்ணா. 30 கிலோ. என்ன ரேட் சொல்றீங்க? நான் 32 ரூபா சொல்றேன். அது 32 சொல்றீங்க. என்ன ரேட் மட்டும் மோதுறாங்க சந்தையில? சந்தையில ஒரு 27 ரூபா 28 ரூபா கேட்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் கேக்குறாங்க. ஆமா. சரி, அந்த கடாய்ங்க இது 40 கிலோ விழுவும்ண்ணா. 40 கிலோ விழுகும் கறி. இது என்ன ரேட் வருதுங்க? இது நான் 40 ரூபா சொல்றேண்ணா. 40 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஒரு 37 ரூபா வந்தா கொடுத்துடலாம். 37 வந்தா கொடுத்துடலாம். ஆமாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி பெரிய பெரிய கடாய்கள் வந்து எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? என்கிட்ட ஒரு 6 குட்டி இருக்குதுங்கண்ணா, பெருசு. 6 உருப்படி இருக்கு. ஆமாங்க. அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா? சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சொல்லிருங்க. 96 290 10 296 10 296. பேருங்க? பாரத். பாரதி. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. இப்ப செம்பரி கடை ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க. கடை இல்லையா? பொட்டையா? 22 ரூபா சொல்லுங்க. கடாயா பொட்டையா சொல்லுங்க. பொட்டை குட்டிதான். எத்தனை பல் தரத்துல இருக்கு இந்த ஆடு? அண்ணா பல்லு 6ங்க. 6 குட்டி இது போட்டிருக்கா? இன்னும் இல்லைங்கண்ணா, குட்டியை போடலையாண்ணா. விரதலா? ஆமா. கறிக்கோசரம் வளர்த்திட்டு இருக்கீங்க. அதனால ப்ரீடிங் பண்ணாமே வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. நல்ல கோலகோலன்னு இருக்குது. எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க கறி? கறி 30 வருங்கண்ணா. 30 கிலோ வரும். 30 வருங்க. 30 வருமே எச்சா வருங்களா? 30 வருங்கண்ணா. என்ன ரேட் சொல்றீங்க? அண்ணா 22 ரூபா சொல்லுங்க. 22. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? அண்ணா 20 ரூபாய்னா கொடுத்துடலாங்கண்ணா. 20 ரூபாய்னா கொடுக்கலாம். சரி, இந்த மாதிரி ஆடுகள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 94ங்க 45 53 67 26. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. அப்படி இன்னைக்கு கடாய்கள் வரது நிறையவே இருக்கு. ஜமுனாபாரி கிராஸா எல்லாமே விற்பனை முடிஞ்சிருச்சு. அவரு நம்மால் வேலை முடிச்சிட்டாரு. அப்படியே உள்ள போய் கேட்டுருவோம். வேண்டாமா? அப்பெல்லாம் வியாபாரம் மும்மரமா பேசிட்டு இருக்காங்க. இங்க சட்ட கடாய் மோளையாடு வீடு எடுத்துக்கலாங்களா? பையன் நல்லா எடுக்கிறதா? என்ன ரேட்னா வருது இந்த கடாய்? கடாய் என்ன விலை வருங்க? 20 ரூபா சொல்றீங்க. நல்லா ஹைட் வெயிட்டுமான கடாய். பல்லு புல்லு சேர்ந்துருச்சு. காய் அடிச்சதை அடிக்காதுங்களா? காய் அடிக்காத கடை. பிரீடிங் கரெக்டா இருக்கும். என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 18 வந்தா கொடுக்கலாம். கறி எத்தனை உங்களுக்கு இதுங்க? 20 கிலோக்கு மேல வரும். 20 60? சரி, இந்த மாதிரி கடைகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? நாங்க ஒரு 5-6 உருப்படி இருக்கு. அப்ப உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 82 48 310 229. சரிண்ணா, இது ஃபைனல் ரேட்னா கொடுப்பீங்க இந்த கடாய்? 18 ரூபாய்னா கொடுத்துருவோம். 18னா கொடுக்கலாம். சரி, ஓகே. அப்படியே இதெல்லாமே பார்த்தோம்னா மேய்ச்சல் தரத்துல இருக்கிற ஆடுகள் கடாய்கள். ஆனா கடாய் எல்லாம் 9 ரூபா ரேஞ்ச் வருதுங்களா? எத்தனை ஒரு 6 மாசம் குட்டி இருக்குங்களா? 6 மாசமான குட்டி 9 ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குட்டிகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வளர்த்தி கொண்டாடுறீங்க. அப்ப உங்களை கண்டிப்பா எடுக்கணும். எத்தனை உருப்படி நான் வச்சிருப்பீங்க? 50 உருப்படி இருக்கு. எங்க இருந்து வரீங்க? உங்க பேரு? செவி கெட்டி செவியூர். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 89 460 87 546. 546. நீங்க விவசாயியா? சரி சரி. அண்ணன் வந்து விவசாயி, வளர்த்தி கொண்டாடுறாரு. இந்த மாதிரி மேய்ச்சல் தரத்துல குட்டிகள் வேணும்னா 4 மாசம் 5 மாசம் குட்டிகள் வேணும்னா அண்ணன் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேண்ணா. அப்படியே இதுல வந்தோம்னா செம்புரி. இது எல்லாமே கறிக்கு ஆகிற மாதிரி இருக்கு செம்புரிகள். எல்லாம் வேலை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கயிறு கட்டிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே போயிடலாம். இங்க நடக்கிற நடைக்கு நம்பிக்கிற நடந்தோம்னா. ஆனா இதெல்லாம் என்ன விலைன்னா வரும்? ஓனர் அவங்கதான் 4 அப்படிங்கிறீங்களா? என்ன ரேட்னா வரும் ஆவரேஜா? 11. இதெல்லாமே ஆவரேஜா 11 ரூபா ரேஞ்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அப்படியே அடுத்து பார்த்துடலாம்.
நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சந்தையில நிறைய பெரிய கடாய்கள் வந்துருக்கு. இந்த மூல கடாய் பிளஸ் அந்த கடாய் ரெண்டுமே காய் அடிச்ச கடாய்கள். என்ன ரேட் வருதுன்னு கேட்டலாம். அண்ணா வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? திங்களூர். இப்ப வந்து எத்தனை உருப்படி நீங்க சந்தை கொண்டாந்தீங்க, விற்பனை எப்படி போகுது? 4 கடாய் கொண்டாந்துக்கு இன்னைக்கு விலை இல்லைங்க. விலை இல்ல. சரி, இது என்ன ரேட் வரணும் ஒவ்வொன்றும்? என்ன ஒண்ணு 35 ரூபா வரும், ஒண்ணு 20 ரூபா வரும். ஒண்ணு 35 ரூபாய்னா கொடுத்துருவோம். இது 35 ரூபாய்னா கொடுக்கலாம். மூல கடாய் கறி ஒரு 30 கிலோ விழுங்களா? 40 கிலோ வரும். 40 விழுகும். இந்த கடாய்னா இது 20 ரூபாய்னா கொடுத்துருவோம். 20 ரூபாய்னா கொடுக்கலாம். சரி, ஓகே. அந்த கடாய் உங்களுதா? அது நம்மளதுதான். அது ரெண்டுமே என்ன ரகத்துல சரிங்க? நாட்டு வெள்ளாடு? நாட்டு கடாய். காய் அடிச்சது? ஆமா. காய் அடிச்ச கடாய்கள் தான் அதிகமா உங்ககிட்ட கிடைக்கும். ஆமா. இதெல்லாம் எத்தனை பல் தரத்தில் இருக்குங்க? அது 4 பல்லு. 4 பல்லு. ஆமா. சரி, ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் கடாய்கள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இது என்ன ரேட் சொல்றீங்க? அது 35 ரூபாய்னா கொடுத்துருவோம். 35 கொடுக்கலாம். சரி, ஓகே. அப்ப உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க, தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. 97 88 65 25 11. அப்படியே உள்ள வந்தோம்னா சந்தைக்கு மறுபடியும் வெளியே போய் உள்ள வர்றதே இருக்கு. பெரிய பெரிய கடாய்கள் நிறைய வரத்து இருக்கு. அங்க ஒரு மூல கடாய், அதை அப்படியே எடுத்துட்டோம். அங்க இருக்காருங்களா? அந்த சொல்லிட்டு போயிட்டாங்க. பெரிய கடாய்கள் இது கிட்டத்தட்ட 3 வாரமா இந்த உருப்படிகள் வந்துருக்கு. தம்பி, இது என்ன விலை வரும் இந்த கடாய்? 25 சொல்றீங்க. எத்தனை பல் தரத்தில் இருக்கு? 4 பல்லு. என்ன ரேட்டு மட்டும் சந்தையில போடுறாங்க? 19 மட்டும் கேக்குறாங்க. என்ன ரேட்னா நீங்க கொடுப்பீங்க? 21 22 கொடுக்கலாம். இந்த மாதிரி கடாய்கள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? ஒண்ணுதான் இருக்கு. அப்ப சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சரி, ஓகே. டேய், முட்டிராத. இதெல்லாமே நல்ல பெரிய பெரிய ஆடுகள் கடாய்கள் விற்பனை வந்திருக்கு. நம்ம பாய் மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காரு. மனசு தெரியற மாதிரி எடுத்துடலாம். பேசுனீங்கன்னா எடுத்துடலாம். அப்படியே இருக்கு, மைக்குதான், பயப்படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு காமிக்க வேணாமா? இது என்ன ரேட் வரும் இந்த கடாய்? 45. நல்லா ஹைட் வெயிட்டுமான கடை. 45 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. கறி எத்தனை விழுகும்? 50 கிலோ வரும். சரி, ஓகே. இந்த மாதிரி கடாய்கள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நம்பர் தர முடியுமா? எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? 50 உருப்படி இருக்கு. அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98 42 36 96 28. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கவுந்தப்படி. சரி, ஓகே. அப்படியே பார்த்தோம்னா அண்ணா வணக்கம். என்ன எல்லாம் வெள்ளைக்கு மாறிட்டீங்க? செம்பளியெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாமே முடிஞ்சதுங்களா? இன்னைக்கெல்லாம் விற்பனை ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்ல வியாபாரம், நல்ல லாபம். வாரம் இதேதான் சொல்றீங்க. ஆகுதே இல்லையா? பரவாயில்ல, மோசம் இல்லைங்கிறீங்களா? எப்பவுமே கொண்டு வருவோம். சரி, இதெல்லாம் என்ன ரேட்ல வருது ஜோடி? ஜோடி 28 ரூபா வருது. 28. ஆடு கடாய் 2 கலந்து ஆடு இருக்கு, தனி கடாய் தனியா இருக்கு. இது ரெண்டுமே ஆடு? ஆமாங்க. இது ஜோடி 28 ரூபா சொல்றீங்க? ஆமாங்க. அந்த கடாய் 2 நான் 35 ரூபா சொல்லிட்டேன். 35 சொல்றீங்க. இது எத்தனை ஒரு 8 மாசம் குட்டி இருக்குமா? 9 மாசம் இருக்கு. 8-9 மாசம் குட்டி. அந்த கருப்பாடு உங்களுதா? கருப்பு நம்மளுதான். அது ஆடு கொடுத்தாச்சுங்க. ஆடு விற்பனை முடிஞ்சது. சரி, இந்த சைஸ் செம்பரு குட்டி என்ன ரேட் வரும்? இந்த சைஸ் 8 வருங்க. 8 வரும். 11 ரூபா ஒண்ணு. 10 ரூபா. இந்த மாதிரி ஆடுகள் கடைகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. 80 12 65 11 58. மங்கள பாய் ராஜா. 11 58 மங்கள ராஜா. 8 நம்பர் தானே வருது? 80 12 65 11 58. சரி, ஓகேண்ணா. தேங்க்யூ. ஆடு தலைச்சேரி ஆடு. வீடியோ எடுத்துக்கலாமா? தலைச்சேரி ஆடா? அது தெரியாது. அவருதா? வீடியோ எடுத்துக்கலாமல்ல? வேண்டாம். சரி, ஓகே. அப்படியே கிளம்பிடுறேன் நான். அவ்வளோ விசையா ஆடுறாரு. அவரு பேச மாட்டாருங்க. பேசுறீங்களா? என்னங்க பேசுறீங்க? அப்புறம் சொல்றீங்க 50,000 ஆடு வாங்கி 30,000 ஆடு வித்தாச்சு. சரி. இதெல்லாம் தலைச்சேரியா? அப்புறம் பேசிக்கலாம். அவரு பேசுற மூட்லயே இல்லையா? போட்டு வேறயா
சரி இருங்க நான் அந்த அளவுக்கு பாத்துக்க அப்படியே பார்த்தோம்னா கொடியாடு கிராஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனா இது வீடியோ எடுத்துக்கலாமா? அவரு தானா அதுமே? அப்ப அவர் பேச மாட்டாரு, வேண்டாம். நிறைய ஆடு கொண்டாந்துருக்காங்க, பேசுற கண்டிஷன் இல்ல. எல்லாமே கொண்டாந்தாலும் விற்பனையாக இருக்கிற கண்டிஷன் இருந்தா எதுவும் பண்ண முடியாது. அப்படியே இந்தல பார்த்தோம்னா அருமையா மூளை ஆடு. நம்ம வீடியோ எடுத்துக்கலாமா? அதை ஆட்டம் மட்டும்தான். என்ன ரேட்டுமா வருது இந்த மூளை ஆடு? 30 ரூபா. எத்தனை பால் தரத்தோடு இருக்கு? ஏன்னா தலைச்சேரியில சேர்றதா? தலைச்சேரியில சேர்ற மூளை ஆடு 30 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. 30 ரூபா தானே? கறி எத்தனை கிலோ உழுகும்? 35 கிலோ கறியை உழுகும். இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 80 56 97 31 60. சரி ஓகேம்மா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஈரோடு. ஈரோடுல இங்க கருங்கல்பாளையம். கருங்கல்பாளையம் சந்தையிலேயேவா? மயிலம்பாடி சந்தை. சரி ஓகேம்மா. அப்படியே உள்ள பார்த்தோம்னா கொடியாடுகள் வரத்து இருக்கு இந்த வாரத்துல. கொடியாடு கிராஸா? அந்த பையன் அந்த திரும்பிட்டா. நல்ல பெரிய பெரிய கடாய்கள் தான். தம்பி இதெல்லாம் என்ன விலை வரும்? ஓனரை கேளுங்க அப்படிங்கிறியா? ஓனர் அவரு தானா? கொடி பிளஸ் கன்னி கிராஸ் சிரோகி. வீடியோ எடுத்துக்கலாமா? வேண்டாம். என்ன காரணம்? அண்ணன் பேசுவாரு. இல்ல வாய்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. சரி என்ன விலை வரும் இந்த கடாயெல்லாம்? விலையே போட வேண்டாம் அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே. இந்த மாதிரி கடாய்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு வாங்கிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணலாங்க. எத்தனை உருப்படி நீங்க கொண்டாந்துருக்கீங்க? 40 கடை கொண்டாந்தீங்கன்னா 20 கொடுத்துட்டு 20 வச்சிருக்கேன். எல்லாம் கொடியாடு கன்னி சிரோகி எல்லா பிரீடுமே கிடைக்குமா உங்களுக்கு? நாட்டாடு மட்டும் தானுங்க. நாட்டாடு மட்டும்தான். சரி ஓகே. அப்ப உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 95 97 80 37 27. எந்த ஊருங்க? நம்பியூர். சரி ஓகேம்மா. அவ்வளவுதான். அப்படியே இல்லைங்கம்மா கொடியாடு நல்ல சுத்த கொடியாடுன்னு நினைக்கிறேன். பாக்குற நல்ல ஜம்மு இருக்கு. கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோ எடுக்கிறேன். என்ன விலை வருங்கண்ணா இது? 15. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? இதெல்லாம் மூலிக்காதுங்களா? மூலிக்காதுல சேர்ற அருமையான கொடியாடு ஜம்முன் இருக்கு பாக்குறதுக்கு. 15 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க சந்தையில? 12 13 தான் கேக்குறாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்கய்யா? கருமந்தம்பட்டி. இந்த மாதிரி ஆடுகள் எத்தனை இருக்கு கைவசம்? 20 உருப்படி இருக்கு. கான்டாக்ட் பண்ண கிடைக்குங்களா? எல்லாமே கறிப்பிடித்தோட இருக்குங்களா? நல்லா கொடியாடு வந்து கொழுப்பு சத்து இருக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லதும்பாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இதை எங்க இருந்து வாங்கிட்டு வந்து வளர்த்துறீங்க? தூத்துக்குடி கொடியாடு. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 106 தேவைப்படுறாங்க. கான்டாக்ட் பண்ணி நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அவ்வளவுதான். சரி வரங்க. முட்டீர் மாட்டு இருக்கு. அவ்வளவுதான். வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து சேலம் கருப்பு எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க கடாயி? ஆனா ஒரு 100 120 ஆடு கொண்டாந்துருக்குண்ணா. எத்தனை விற்பனை எல்லாம் போகுதுங்க? நான் ஒரு 60 ஆடு வித்துச்சுண்ணா. 60 ஆடு வித்துருச்சா? ஆமாண்ணா. சொல்றேன் நம்புற மாதிரியே இல்லையே. கொண்டாந்து வித்துட்டோம். எல்லாமே கொண்டாந்தாலும் கொடுத்தாச்சு. இன்னும் இருக்கு, இந்த ஆடு இருக்கு. 60 ஆடு இருக்கு. 40 ஆடு இருக்கு. இன்னும் 40 ஆடு இருக்கு. 100 ஆடு கொண்டாந்தீங்களா? ஆமா. சரி இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க இந்த சைஸ் எல்லாம்? இதுதான் 21 ரூபா வரும்ண்ணா. இது 21 வரும். ஆமா. அதுனா அது ஒரு 20 ரூபா வரும்ண்ணா. 20 ரூபா ரேஞ்சுக்கு வரும். ஆமா. சரி ஓகே. இந்த மாதிரி பெரிய பெரிய கருப்பு கடாய்கள் சேலம் கருப்புல வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் சொல்லிருக்கேன். நம்பர் சொல்லிட்டுங்களா? 98427 875774. சரி ஓகேண்ணா. பேருங்க? கந்தசாமி. சரிங்க.